காதலுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க கமருதன் இன்னைக்கு மிதி வாங்கிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு பிக் பாஸ் அன்சீன் லைவ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்க போறோம். சோ கமருதனோட அக்கா வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாழைப்பழத்துல சிரிச்சுக்கிட்டே ஊசி ஏத்துற மாதிரியே பல விஷயங்கள் சொன்னாங்க. அதுல ஒண்ணுதான், அதை போய் பார்த்துட்டு வாங்க. எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம், தப்பா எடுத்துக்காத மாதிரி பண்ணுங்க. சரி, இல்ல நீங்க மனசுல போட்டு எதுவும் குழப்பிக்க வேண்டாம். உங்களை பெருமைப்படுத்துற மாதிரி இருக்கும். உங்க அம்மாவை பெருமைப்படுத்துங்க, இவன் என்ன பெருமைப்படுத்தணும். ஆக்சுவலி பார்வதி அவங்க நோஸ் கட்டும் பண்ணல. ஆனா நீ பண்றது எங்க குடும்பத்துக்கே அசிங்கமா இருக்கு, வெளியே வரும்போது தலை நிமிர்ந்து நடக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா கமருதன் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி நேத்து நடந்த கான்வர்சேஷன்ல தோணுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமித் கிட்ட மற்றும் மிச்சவங்க கிட்ட எப்படி டிஸ்கஸ் பண்றாரு அப்படிங்கறத போய் பாத்துட்டு வாங்க. நீ பேசவே கூடாது. ஒரு ஃபீலிங்ஸோ இதுக்கோ நீ வந்து இறங்க. இப்ப கூட அது வாயில வந்து ஒரு காமெடிக்கு அந்த எக்ஸாக்ட்லி சொல்லிட்டாங்க. ராஜா கொஞ்சம் எல்லாத்தையும் கவனிங்க ராஜா. பார்வதி ரொம்ப சேஃப் கேம் விளையாடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அறிவே இல்லாம எப்படிலாம் பண்ணணுமோ அப்படிலாம் பண்றாங்கன்னு நான் சொல்லல, நம்ம கமெண்டேட்டர் சொல்றாங்க. இன்னொரு வீடியோ அதுக்கு தான் சாட்சி, பார்த்துட்டு வாங்க. இனிமே யாரு நினைச்சாலும் நீ டைட்டில் வின்னர் ஆகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கமருதனுக்கும் பார்வதிக்கும் நேத்து கமெண்ட் செக்ஷன்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இது பிஆரா அல்லது நிஜமாவே ட்ரெண்ட் ஆகுதா அப்படிங்கிறது தெரியலங்க. ஏன்னா பார்வதியோட அம்மா உள்ள வந்து வெடிச்சு பேசுவாங்க, சிவானியோட அம்மா மாதிரி வெடிச்சு பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே நினைச்சோம். ஆனா பார்வதியோட அம்மா உள்ள வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா பேசினாங்க. ஈவன் பார்வதி மேல எவ்வளவு ஹேட்டட் இருந்தாலும் அவங்க அம்மாவை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைச்சா எல்லாருக்குமே எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தை இருந்துச்சு. அதுக்கு ஒரு கிளிப் தான் போய் பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் கவனத்தோட தான் ஆடணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஈவன் மைக் ஓடு அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா தான். கம் ஆன் சரஸ்வதி அப்படின்னு கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கத்துனாங்க. பார்வதியும் ஓப்பனா ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. எனக்கு வந்து எமோஷன் இங்க இருக்கும்ல எல்லாரும் இருக்கிறனாலும் சொன்னப்ப அவங்க அம்மாவும் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. அதை போய் பார்த்துட்டு வாங்க. நான் இந்த கம்ரு கிட்ட பேசுறதுலாம் ஒரு மாதிரி எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது இல்லையா. குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னு சொல்றேன். நம்ம கேம் தான் அப்படிங்கிற போது அந்த குழப்பத்தை நம்ம வளரட்டோம்னா அடுத்து நம்ம போக முடியாது. சோ இதெல்லாம் பார்க்கும் போது என்னதான் பார்வதி டாக்ஸிக்கா இருந்தாலும் அவங்க அம்மா 24 மணி நேரம் உள்ள இருக்கும் போது நம்ம பொண்ணை நம்மளே எப்படி தப்பா சொல்றது, ஊர்ல இருக்கிறவன் சொல்லலாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வந்து அவங்க பொண்ணோட இமேஜ கொஞ்சமா மாத்திருக்கிறாங்க. அதை பார்க்கும் போது பிஆரா அப்படியா இப்படியா அப்படின்னு கேட்டவங்களுக்கே வந்து பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. சோ இத வந்து ஒரு கண்டஸ்டன்ட் நோக்கமாவோ இல்ல பிக் பாஸ் நோக்கமாவோ வியூவர்ஸ் நோக்கமாவோ பார்க்காம எல்லா தாயும் இப்படி மகள் கிட்ட ஃப்ரீயா பேசினா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. சோ இது போல சுட லைவ் அன்சீன்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஒரு லைக் தட்டிட்டு போங்க. நாங்க 25K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நிறைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி நாங்க நிறைய வளர்ந்துட்டே வருவோம். சோ மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிடுங்க.